Dua number 8. A'udhu billahi minash-shaytanir rajim. Bismillahirrahmanirrahim. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. துஆவிற்கான ரூலிங்ஸ். ரப்பனா ராவில் வந்து ஃபதஹா இருக்கிறதுனால ராவை வந்து வல்லினமாக சொல்லணும். ஃபதஹா அப்படின்னா ஜபர். பாவில் ஷத் இருக்கிறதுனால அழுத்தம் கொடுக்கணும். நூனுக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்கிறதுனால இது மத்து அஸ்லி அலிஃப் மத்து 2 கவுண்ட் நீட்டணும். ரொப்பனா லாம் ஃபதஹா அலிஃப் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அலிஃப் மத்து அஸ்லி 2 கவுண்ட் நீட்டணும். லா துசியோ அப்படிங்கும்போது அந்த கைன் வந்து நல்லா கரெக்டாக வந்து தொண்டையில் துஜியோ அப்படின்னு அசைச்சிடாமல் கைனுடைய ஷிஃபத் பார்த்திங்க அப்படின்னா ரொஹாவா அப்படிங்கிறனால இதனுடைய சவுண்ட் என்ன பண்ணணுன்னா நிறுத்தக்கூடாது. சவுண்டை வந்து ஸ்டாப் பண்ணாமல் அசைக்காமல் கண்டினியூ பண்ணணும். துசியோ குலூபனா காஃபு ஹெவி லெட்டருங்க ஞாபகம் வச்சு நல்லா உள்நாக்கில் கரெக்டாக சொல்லணும். லாம் தம்மா வாவு சுக்குன் இந்த இடத்துலையும் வாவு மத்து இதுவும் மத்து அஸ்லி இந்த இடத்துலையும் 2 கவுண்ட் நீட்டணும். குலூபன நூன் ஃபத்தஹா அலிஃப் சுக்குன் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அலிஃப் மத்து அஸ்லி 2 கவுண்ட் நீட்டணும். பாத இந்த இடத்துல ஐன் பார்த்திங்க அப்படின்னா ஐன் அதே மாதிரி தான். எப்படின்னா இதனுடைய சத்தம் பார்த்தோம்னா நடுநிலையாக இருக்கணும். ஸ்டாப் பண்ணவும் கூடாது, அதே மாதிரி ரொம்ப கண்டினியூ பண்ணக்கூடாது, மீடியமாக இருக்கும் தவசுத்தினுடைய எழுத்து. அதனால் பேத ஹதைத்தனா அந்த வேல் வந்து நுனிநாக்கில் கரெக்டாக சொல்லணும். இது அப்படின்னு தால தவறான மஹ்ரஜ் சொல்லிடக்கூடாது. ஹதைத்தனா தால் ஃபதஹா யா சுக்குன் இந்த இடத்துல வந்து யாலின் டக்குன்னு சாஃப்ட் அண்ட் குயிக்காக சொல்லணும். ஹதைத்தனா நூன் ஃபத்தஹா அலிஃப் சுக்குன் இந்த இடத்துல மத்து அஸ்லி அலிஃப் மத்து 2 கவுண்ட் நீட்டணும். வஹப் லனா பாக்கு சுக்குன் வரும்போது கல்குலாவுடைய லெட்டர் அசைச்சு சொல்லணும். நூன் ஃபத்தஹா அலிஃப் சுக்குன் நா இந்த இடத்துல அலிஃப் மத்து அஸ்லி 2 கவுண்ட் நீட்டணும். வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மஹ் நூன் சாக்கினுக்கு பிறகு லாம் ஷத்து பெற்று வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் பிலா உன்னா இணைக்கணும், ஒன்றா இல்லாமல் போதணும். மில்லதும் நூன் சாக்கினுக்கு பிறகு கேஃப் வந்திருக்கு. இது இஹ்ஃபாவினுடைய எழுத்து கேஃப் அப்படிங்கிறனால இஹ்ஃபாவினுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணி நூன் சாக்கினை மூக்கில் மறைச்சி ஓதணும். மில்லதும் ரஹ்மஹ் ராக்கு ஃபத்தஹா வந்திருக்கனால ராவை வல்லினமாக சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேக்கு சுக்குன்னு வரும்போது இந்த ஹேவை அசைக்கக்கூடாது தான், இது ரொஹாவானுடைய சிஃபத் அப்படிங்கிறனால அசைக்காமல் சொல்லணும். அடுத்தது வந்து நம்ம இங்கே ரஹ்மத்தன் அப்படின்ட்டு அந்த தாவுக்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும்போது இந்த தாவை மர்பூத்தா ஹாவாக மாற்றி சுக்குன் வைக்கணும். ரஹ்மஹ் இன்னக்க நூன் முஷத்தா உன்னா பண்ணணும். ஆந்தல் நூன் சாக்கினுக்கு பிறகு தா இஃபாவினுடைய எழுத்து தா, அதனால் இஃபாவினுடைய சட்டம் மூக்கில் மறைச்சி நூன் சாக்கினை மூக்கில் மறைக்கணும். ஆந்தல் வஹாப் ஹால பார்த்திங்கன்னா ஷத்து இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். மத்து அஸ்லி 2 கவுண்ட் நீட்டணும். ஆயத்தினுடைய இறுதியில் பாவுக்கு தொம்மா வந்திருந்தாலும் நம்ம பாவுக்கு சுக்கூன் வச்சு நிறுத்தணும். கல்குலாவுடைய எழுத்துங்கனால சுக்கூன் வச்சு அசைச்சு நிறுத்தணும். வஹாப். ஓகேங்களா? இந்த துஆவிற்கான பொருள். எங்கள் இறைவனே, எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு நாங்கள் எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிறழச் செய்து விடாதே. மேலும் எங்களுக்கு உன் அருளிலிருந்து கொடை வழங்குவாயாக. திண்ணமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாய் இருக்கின்றாய். ஓகேங்களா? இந்த துஆவிற்கான பொருள் நான் வார்த்தை பை வார்த்தையாக சொல்கிறேன். ரப்பனா எங்கள் இறைவா, லா துஸிக் நேர்வழியில் இருந்து பிறழ செய்து விடாதே.
குலூபனா எங்களுடைய உள்ளங்களை, பஅத இஸ் ஹதைதனா எங்களை நேர்வழியில் செலுத்திய பின்பு, எங்கள் இறைவனே எங்களை நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்களுடைய இதயங்களை நேர்வழியில் இருந்து பிறழச் செய்து விடாதே. வஹபுலனா மேலும் எங்களுக்கு வழங்குவாயாக, மில்லதுன்க உன்னுடைய அருளிலிருந்து, ரஹ்மத்தன் ரஹ்மத்தை, இன்னக அந்த நிச்சயமாக நீதான், அல் வஹாப் தாராளமாக வழங்குபவனாய் இருக்கின்றாய். எங்கள் இறைவனே எங்களை நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிறழச் செய்துவிடாதே. மேலும் எங்களுக்கு உன் அருளிலிருந்து கொடை வழங்குவாயாக. திண்ணமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாய் இருக்கின்றாய்.